விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விஸ்வாவச வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது? விஸ்வாவச வருடத்துல ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறார். உங்களுடைய 9ஆம் இடத்துல, அதாவது பாக்யஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி வருடம் ஆரம்பிக்கும் போதே நீச்சமாக இருக்கிறார். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறிக்கோள்களும் இந்த வருடத்துல இருக்காது. நடக்கிறபடி நடக்கட்டும், எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த வருடத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய வாழ்க்கையை கவனிச்சுக்காம மற்றவர்களினுடைய நலனை மட்டுமே கவனிச்சு வாழ்ந்தவர்கள். தன்னை சார்ந்து இருப்பவர்களை நல்லா வச்சுக்கணும், அவர்களை நிம்மதியா வச்சுக்கணும், அவர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சே விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய நலன்ல பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாம விட்டுருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கணவரை இழந்து விவாகரத்து ஆகி அடுத்து பாத்தீங்கன்னா அதனால ஒரு பெரிய ஒரு மாற்றமும் இல்லாமல், திருமணம் ஆயிடுச்சு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நம்ம அடைந்தோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம அதுலயும் ஒரு போராட்டம், தேவையில்லாத பிரச்சனைகள், இப்படி இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றதுனால இவர்களுக்கு எப்போதுமே காலம் முழுவதுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். சின்ன பிரச்சனைகள்லாம் இல்ல மேடம், பெரிய அளவுக்கு தான் பிரச்சனைகளே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க விருச்சிக ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை, சொத்து ரீதியாக சின்ன மாற்றங்கள், உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிதான் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது. அடுத்து உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போறார். 7ஆம் இடத்துல இருந்த குரு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமைகளோட இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, வருமானம் சம்பந்தமான சின்ன இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா ஒரு வருடம் தான் அந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பை அந்த இடத்துல கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடையாது. உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏதாவது கணவர் தவறான வழியில போயிடுவாரோ, இல்ல மனைவி இந்த வேலைக்கு போறதுனால ஏதாவது உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருமா, இப்படின்ற மாதிரியான உங்களுக்கு குடும்பம் சார்ந்த ஒரு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ரொம்ப மனசை போட்டு எதுலேயும் செலுத்தாதீங்க. ஏன்னா மனசை போட்டு நீங்க எந்த அளவுக்கு அலைபாயம் விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். யாருக்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அதெல்லாம் இந்த டயத்துல அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இல்ல நாங்க இதுதான் போட்டிருக்கோம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றவங்க எல்லாம் தயவு செய்து அந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபட்டீங்கன்னா தேவையில்லாத இழப்புகள், லட்சக்கணக்கான இழப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. மேடம் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே சொல்றீங்க, பாசிட்டிவாவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றோம். அதை நம்ம கேட்டுட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா சில முயற்சிகள், சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்குண்டான ஒரு பதிவாதான் இந்த பதிவை நீங்க எடுத்துக்கணும். நம்ம சில விஷயங்கள் ஏற்கனவே சில பேருக்கு பிரச்சனையா இருக்குன்னா அப்போ நீங்க இந்த காலகட்டத்திலயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த காலத்துல வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த வருடத்திலையும் கண்டிப்பாக வேலை இழப்புகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த வேலை இழப்புகள்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விசுவாவச வருடத்துல இருக்கும். எப்படி வேலை சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீங்க தான் ஏதாவது வாய் பேசுறது, இருக்கக்கூடிய இடத்துல அந்த வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல யதார்த்தமான பேச்சு, சில பேரை ஒரு கிண்டல் அடிச்சு பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா சில பேரை ஒரு யதார்த்தமாக பேசுறது, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி பேசுறது, இப்படி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னா அங்க தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் வருடமாகவும் இருக்கும். அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப எளிமையை கடைபிடிங்க. எந்த அளவுக்கு எளிமையை
பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு வேலை இடத்துல நிறைய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறவங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள், உங்களுக்கு பதவி உயர்வு, இடம் மாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் செய்த தொந்தரவுகள், இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நல்ல சேர்ல உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்துல கேஷ்ல வேலை பாக்குறீங்க, பேங்கிங்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பொறுப்புகள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. யாரையுமே இன்டர்ஃபேர் ஆக விடவே விடாதீங்க. உங்களுடைய வேலையில 3வது நபர் உள்ள வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து உனக்கு சில உதவிகளை செய்யறேன், நான் வந்து உன்னுடைய வேலையை பாத்துக்கிறேன், நீ தாராளமா லீவ் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்றவங்கள தயவு செய்து நம்பாதீங்க விருச்சிக ராசி என்பவர்கள். அவங்க சொல்றாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலைக்கு ஆப்பு வைக்க போறாங்கன்னு அர்த்தம். அதனால அந்த அளவுக்கு அந்த வேலையில எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிக ராசி பெண்களாக இருக்கிறீங்கன்னா முதல்ல கோபத்தை அப்படியே அடியோட விட்டுறணும். எந்த அளவுக்கு கோபத்தை வச்சிருக்கிறீங்களோ அந்த கோபத்தினால சில தேவையில்லாத உறவுகள் பிரிதல், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை தனியாக பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே நேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறவங்க, நான் குழந்தையோட சேருவேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பெருமளவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செலவுகளை செய்யுங்க. உங்களால முடிஞ்ச சில செலவுகளை செஞ்சுக்கோங்க. அது செய்யறதன் மூலமாக சில பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி பெண்கள் நீங்க இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறீங்களோ, இல்ல வருமானத்துல மிகுந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, கோயில்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. யாராவது கோயில்ல குழந்தைய கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சில பொருட்களை கொடுங்க. சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா பென்சில் பாக்ஸ், இல்ல பென்சில், இல்ல பென்னு, இந்த பேக், இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்கிற பருவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்க ஒரு வஸ்திர தானமா கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதிப்புகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.